Pavitra present miss. Priyanka present miss. Priyadashni present miss. Raghavi present miss. Revati absent miss. Rohini present miss. ரேவதி ஏன் 4 நாளாக வரல? தெரியல மிஸ். அவளுக்கு என்ன பிரச்சனை? லீவ் லெட்டரும் கொடுக்கல? வந்த பிரின்சிபல் பார்த்துட்டு வர சொல்லுங்க. சஞ்சய் present மிஸ். வாங்க. வணக்கம் சார். ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை, ஸ்கூலுக்கு வரல, லீவ் லெட்டரும் கொடுக்கல. வாட்ஸ் ப்ராப்ளமா? கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த பொண்ணு, போன டெஸ்ட்டில் ஆவரேஜ் மார்க்குமா? சொல்லுமா, உன்னத்தையும் கேட்குறேன். அது வந்து சார், ஏய், ஃபஸ்ட்டு என்ன பார்த்தாண்டா கண்ணடிச்சா? நான் தாண்டா போவேன். யாரா நீங்கள்? எதுக்குடா நினைக்கிறீங்க? இனிப்பு இருக்கிற இடத்துல தானே எறும்பு வரும். போறீங்களா? போலீஸை கூப்பிடுவா. சாப்பிட முடியாது எறும்புக்கு குரலா பத்தியா? ஏய், ரேவதிமா, ரேவதிமா. என்ன சார்? அவங்க அப்பாட்ட சொல்லி ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற வழியை பாருங்க. இந்த பிரச்சனை பயந்துக்கிட்டு தான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறேன் சார். இது சம்மந்தப்பட்ட டாக்டர் பார்த்தீங்களாம்மா? பார்த்தேன் சார். உங்கள் பொண்ணுக்கு வந்திருக்கிறது என்னென்னா ஏவிஎம் செரிபில்லர் டிசீஸ்னு பேருமா. இந்த வியாதி பல லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் வரும். இது பிறவிலேயே ஏற்படக்கூடியது, இடையில வர்ற நோய் கிடையாது. இது சிறுமூளையில் இருந்து நேரடியாகவே ஸ்ட்ரைட் சைனஸ் அண்ட் ரைட் டிரான்ஸ்வர் சைனஸ் போகக்கூடிய இரத்த குழாய்கள் சிறுமூளையை சுற்றி நூடில்ஸ் மாதிரி பின்னப்பட்டிருக்கும். இதனால் தொடர்ச்சியாக கண்ணடிப்பதும் வாய் கோணலாக போவதும் ஒரே சமயத்தில் நடக்கும். இதற்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செஞ்சாகணும். இது இல்லாத பிரச்சனை என்னென்னா, மூளையிலே இரத்த கசிவு ஏற்பட்டு நினைவு தப்பி கோமாங்கிற ஸ்டேஜுக்கு போய் அது உயிருக்கே கூட ஆபத்தாக முடியும்.
இதனுடைய செலவுங்கிறது உங்களுக்கு குறைஞ்சது 15 லட்ச ரூபாயாவது ஆகும். ஸோ இதை சரி பண்ணணும்னு சொன்னால் எம்பலைசேஷனுங்கிற ஒரு ப்ரொசீஜரில் க்யூர் பண்ணுவாங்க. இது எப்படின்னா, காமாரைஸ் பிளாட்டினம் காயில்ஸ் உபயோகித்து தேவையில்லாமல் இருக்கக்கூடிய இரத்த குழாயில் அடைப்பை ஏற்படுத்தி தேவையான சீரான இரத்த ஓட்டம் ஏற்படும் வகையில் செயல்படும். அவ்வளோ பணத்துக்கு நாங்கள் எங்கே சார் போகிறது? அவர் சம்பாதிக்கிறது வீட்டுக்கே பத்தலை. சரி, நீங்கள் வசதி இல்லைன்னு சொல்கிறீங்க. என்னுடைய ஃபீஸ் இல்லைன்னாலும் ஒரு 15 லட்ச ரூபா இல்லாமல் இந்த சர்ஜரியை பண்ண முடியாது. கேட்கவே கஷ்டமாக இருக்குமா? நல்லா படிக்கிற பொண்ணு வேற. ரேவதியை பற்றி கரஸ்பாண்ட்டை சொல்கிறேம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா. பரவாயில்லம்மா. +1 படிக்கிற ரேவதிங்கிற நம்ம மாணவிக்கு சிறுமூளைக்கு கீழே தண்டுவடத்தில் நரம்பு சுருள் ஏற்பட்டிருக்கிறது. அதனை அறுவை சிகிச்சை செய்து நீக்க 15 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. அதை நாம் அனைவரும் சேர்ந்து மருத்துவ உதவி செய்ய வேண்டும் என்பதனை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். +1 மாணவியான ரேவதிக்கு மருத்துவ அறுவை சிகிச்சை இன்று நடைபெற உள்ளது. அனைவரும் பிரார்த்தனை செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். கடவுளை உணரதான் முடியும், நேரில் பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களுடைய வடிவத்தில். எனக்கு நீங்கள் மறுஜென்மம் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் எனக்கு கிடைக்க காரணமாக இருந்த இந்த பள்ளிக்கும் உங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. பேராபத்திலேருந்து மீட்டெடுக்கிறவங்கள கடவுள்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்கிறது?